வார்த்தை வேண்டாம் பிரீத்தி, தயவு செஞ்சு அப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடாத. நீ வேற சீரியஸ் ஆயிட்ட. ஐயோ, நான் ஒரு பைத்தியக்காரன். நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, ராத்திரியும் பகலுமா இதை மட்டும் தான் யோசிப்பியா? இல்ல, காலையில மத்தியானம் ராத்திரி எப்பயுமே நீ தான் இருக்க. உன்னை இந்த மாதிரி நான் கட்டி பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரியே இருக்க. என் கண்கள்ல நீ தான் இருக்க. ஒவ்வொரு நொடியும் நீ என்ன நினைச்ச? இந்த மாதிரி பண்றதுக்காக தான் நான் உன்னை லவ் பண்றேனா? இல்ல பிரீத்தி, நான் உன்னை காதலிச்சதே வாழ்நாள் முழுக்க உன் கூடவே இருக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா இது ட்ரையல் ரூம். இங்க நான் தனியா இருக்கேன், நீயும் தனியா இருக்க. இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். நீ எப்படி இங்க வந்த? எதுக்காக வந்த? உனக்காக தான் பிரீத்தி. முன்னாடி வழியா நான் வந்திருந்தா நல்லா இருந்திருக்காது, அதுக்காக தான். அப்புறம் இது நான் செலக்ட் பண்ணிருக்கேன். உனக்கு ரொம்ப அழகா இருக்கும், உனக்காகவே தான். போய் போட்டு பாரு. இங்க பாருங்க, எல்லாமே பேக் பண்ணிருங்க. ஓகே, சீக்கிரமா பேக் பண்ணுங்க. ரிஷி, ரிஷி, நான் வேற ஒருத்தரை பார்க்க வந்தேன். நீங்க பேசுறதுக்கு உங்க சாக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என் நம்பர் வேணுமா? இல்ல இல்ல, நான் புக் ஆயிட்டேன். என்னோட வெயிட்டிங் லிஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க ரிஷி எங்கயாவது பாத்தீங்களா? இல்ல, நான் ரிஷியை பார்க்கலையே. எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஷாப்பிங் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேல தான் இருப்பாரு. பிரீத்தி, பிரீத்தி, நான் ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன் ட்ரை பண்றதுக்கு. ஒரு 2 நிமிஷம். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. இந்த இடத்துல வந்து பேசணும்னு இப்போ உனக்கு என்ன அவசரம்னு தெரியல. பரத் மட்டும் நம்ம 2 பேரும் பார்த்தா அப்புறம் அவ்வளவுதான். இதை நான் யோசிக்கவே இல்லையே. வாட் an ஐடியா. நாம 2 பேரும் இங்கே தான் இருக்கோம். நான் போய் பரத் கிட்ட சொல்றேன். பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? ரிஷி, கதவை திறக்காத ப்ளீஸ். நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பா, அப்புறம் என்ன? ப்ளீஸ் ரிஷி, என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்காக தான் யோசிக்கிறேன். இது எப்படி இங்க வந்துச்சு? இதை நான் அனுப்பி வைக்கலையே. உன் துப்பட்டாவை நீ மிதிச்சுக்கிட்டு இருக்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கரெக்டா செய்யணும், அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். ஐயோ, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. இதையும் ட்ரை பண்ணி பாரு. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணிட்டு வரேன். சரி, ஓகே. இந்த ட்ரெஸ் நீ போட்டே ஆகணும் எனக்காக. பாய். ரிஷி, பாரத், நீ உள்ளே இருந்த. அப்போ அனு உன்னை தேடிட்டு வந்தப்போ உள்ள வேற யாரோ இருந்தாங்களே, அப்புறம் நீ எப்படி இப்ப உள்ள இருந்து வெளியே வர? பாரத்,
நான் உன்னை விட இந்த விஷயத்துல ரொம்பவே சீனியர். ஏன்னா கல்யாணம் ஆனா ஃபியான்சி ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிருவா, புரியுதா? அந்த டார்ச்சர்ல இருந்து தப்பிக்க தான் நான் ஒளிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ உனக்கு புரியுதா? உனக்கு புரியாது. ஹே ரிஷி, சொல்லு. உன்னோட ஜீன்ஸ் எப்படி கிழிஞ்சது? எங்க அப்படிதான் கிழிஞ்சிருக்கும். ஃபேஷன் ப்ரோ, கூல். ஃபேஷன் புரியுதா? புரியல. வாவ், பியூட்டிஃபுல். இந்த ட்ரெஸ் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்க. அதான் நீ போட்டிருக்க. உன்னோட அழகு என்ன கூடிடுச்சு. You're looking so pretty, so beautiful. உன்னோட அணு அங்க போயிருக்கா. இவ என்னோட பிரீத்தி. நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த ட்ரெஸ் உனக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆயிருக்கு. இதெல்லாம் சைடுல வச்சிருங்க. மொத்தம் என்னோட பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்தா 16, 17, 18. ரிஷி 18 பேக்கெட்ஸ். பரவாயில்லையே, 20 மினிட்ஸ்ல 18 பாக்கெட்ஸா? என் ஆளு ப்ரொஃபஷனல் கொள்ளக்காரி. என்ன சும்மா விளையாடுக்கு சொன்ன பேப். அண்ணா இதெல்லாம் கார்ல வச்சிருங்க. அந்த ட்ரெஸ்ஸோட பில்லை நானே பே பண்றேன். இல்ல, அதுக்கான பேமெண்ட் நானே பண்றேன். ஏய், அதை நான் தான் செலக்ட் பண்ணேன். என்ன? அது என்னோட சாய்ஸ் தானே, பிடிக்கலையா? ஒரு gift கூட கொடுக்க கூடாதா? என்ன சொல்றீங்க? இந்தாங்க, அதுக்கும் பில் போட்டுருங்க. பிரீத்தி, என் கேஷ் பெண்டிங்கா இருக்கு. சோ அதை ஸ்பெண்ட் பண்ண நான் உன்னை டின்னர் கூட்டிட்டு போறேன். ஆனா அது ஆண்டி கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிக்கிறேன். இங்க பக்கத்துலயே ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். போலாமா? ஆனா நான் வர மாட்டேன். guys, hope you don't mind. நீங்க போக வேண்டிய ரெஸ்டாரண்ட் பக்கத்துலயே இருந்தா நீங்க ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு போயிடுங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப தூரம் போகணும். நாங்க கார்ல போயிடுறோம். ஓகே, போலாம். ரிஷி, நீ என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணா நல்லா இருக்கும். மீட் பண்றியா? ஒருவேளை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கலன்னா இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுவியா? ஐ மீன், நான் என்ன ஷோ பீஸா மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு? ஸ்டூபிட், ஒண்ணு இல்ல, உன் காரை காட்டணும்னு நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்டாங்க. அவங்க எல்லாரையும் நான் வெறுப்பேத்தணும். ஓ நோ, எல்லாம் போச்சு. என்ன பரத், நான் வாங்கின ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் அவங்கிட்டயே இருக்கு. உடனே போய் நாம அதை செக் பண்ணோம். பரதா, நீயா? நீ வேணும் தானே அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா? ஸ்மார்ட் கேர்ள், என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. திரும்ப போலாமா? ஐயோ, காலையில இருந்து நடக்க வச்சு என் இடுப்பை வலிக்குது பாட்டி. வயசு பையன் உனக்கே வயசாயிடுச்சா? சரி, நாம போய் பிரீத்திக்கு பிரசாதம் கொடுத்துட்டு ஐயோ, என்னால முடியாது பாட்டி. டேய், வாடா போலாம். ஐயோ, என்ன விட்டுருங்க பாட்டி. வாடா, ஐயோ, என்னால சொன்னா கேளு. முடியல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. சாரி. Should be. இங்க பாருங்க, என்னோட ஃப்ரெண்டு வீரா, என்னோட உயிர் நண்பன். வீரா, என்னை விட்டுட்டு நீ ஏன்டா போன? நீ இல்லாம எனக்கு எதுவுமே பிடிக்கல. நீ இல்லாத ஊரே எனக்கு பிடிக்கலடா. ஓ, அப்ப இவர்தான் எங்க அம்மாவோட சக்காலத்தியா? அங்கிள்,
போட்டோம். அம்மா இந்த இந்த போட்டோவில் இருக்கிறது யார் தெரியுமா? போட்டோல இருக்கிறது என் அப்பா. இவன் இவன் உன்னோட அப்பாவா? ஆமா சம்பந்தி. இவரு பிரீத்தி, என்னோட 2 பொண்ணுங்க ஸ்வாதி, ஸ்னேகா, எல்லாரும் இவர் அப்பான்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டு பொண்ணுங்க கூட அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே அவரு எவ்வளவு பாசமானவருன்னு. எல்லாரும் மேலேயும் எவ்வளவு அன்பு காட்டுவாரு. யாராவது ஒரு பொண்ணு அழுதா கூட அவர் மனசு தாங்காது. நீங்களே பாத்தீங்களா, காலேஜ்ல படிக்கிற பசங்களை காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரையே தியாகம் பண்ணிட்டாரு. எங்க வீட்டுக்காருக்காக என்னெல்லாம் செஞ்சாரு. இந்த காலத்துல யாராவது இப்படி இருப்பாங்களா? எனக்கு தெரியும் வாணி, எனக்கு தெரியும். இந்திரா, வீரா மட்டும் இல்லனா நம்மளால அமெரிக்கா போயிருக்கவே முடியாது. ராஜாக்கள் ஏன் இவ்ளோ இமோஷனல் ஆயிட்டாரா? ஏன்னா எங்க அப்பாவுக்கு இதயம் இருக்கு. ராஜாக்கள் உங்களை பார்த்து அழுதுட்டு இருந்தாரு. அவர் கண்கள்ல உங்க மேல வச்சிருந்த பாசம் தெரிஞ்சது. அந்த பாசத்துல எந்த ஒரு ஏமாற்றமும் இல்ல. அப்போ ஒருவேளை சித்தி எங்களை ஏமாத்துறாங்களா? அதனால்தான் அவங்க முன்னாடி வந்து அப்படி சொல்லிருக்காங்க. நாங்க எல்லாரும் அப்பான்னு தான் கூப்பிடுவோம், ஆனா அவர் எங்க அப்பா இல்லைன்னு சொன்னாங்க. கண்டிப்பா சித்தி ஏதோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டு அனு அக்காவோட வாழ்க்கையவே அழிச்சிரும். நான் அனு அக்காவோட வாழ்க்கையை யாரும் அழிக்கிறதுக்கு விட மாட்டேன். நான் கண்டுபிடிச்சே தீருவேன். எந்த உண்மையை மறைக்கிறதுக்காக இவ்ளோ பெரிய பொய்ய சொல்றாங்க? என்னாச்சு? உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய் பரத். ஹாய். 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 ஹாய் பிரீத்தி. நீ எப்படி இங்க வந்த? அதுவா, நீ தெரியாம அனுவை கூட்டிட்டு வந்துட்ட. அதாவது நீ தெரியாம பேக மாத்தி எடுத்துட்டு வந்துட்ட. ஓ, ஐ அம் சோ சாரி. இட்ஸ் ஓகே. I guess this is your bag.
ரொம்ப சீக்கிரமா கொடுத்துட்டேன். எப்படி எக்ஸாக்டா இந்த இடத்த கண்டுபிடிச்ச? ஓகே, அப்புறம் பார்க்கலாம். போலாமா? நான் போட்டா? ம். ஓகே. ஓ வாவ், மை ஃபேவரட் டிஷ். பிரீத்தி கூட ப்ளீஸ். பரத், பிரீத்தி டயர்டா இருப்பா, நீயே எடுத்துக்கூட. இந்தா. ஓஹோ, லுக் சோ யம்மி. வந்து உட்கார, வெக்கப்படாத, வா. வா, எவ்வளோ வாசனையா இருக்கு. என்ன சாப்பிடு. ரிஷி, ம், அது ஏன் கால்? சாரி. உனக்கு தேவையான கால் இந்த பக்கம் இருக்கு. ஹவ் ரொமான்டிக். ரிஷி ஏன் காலை தேடிட்டு இருந்தானா? டேய் முட்டாள், எனக்கு தேவையான காலு அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இருக்கு. Attention sweet couples. இதுதான் இந்த சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் கப்புள் ரெஸ்டாரண்ட். Thank you so much for coming and making it special. உங்க எல்லாருக்கும் இந்த ஈவினிங்க ரொம்ப ஸ்பெஷலா மாத்த போறோம். அதுக்காக நாங்க உங்களுக்கு கொடுக்க போறது ஒரு பென் அண்ட் பேப்பர். நீங்க உங்க மனசுல இருக்கிற விஷயத்தை அதுல எழுதலாம். இந்த கேம் ரொம்ப சிம்பிள். காதலை பத்தி நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பேன். அதுக்கான பதில நீங்க உங்க பேப்பர்ல எழுதணும். முழு மனசோட உண்மையா எழுதணும். அண்ட் இந்த எண்ட் ஆஃப் தி கேம் எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் தான் அந்த லக்கி கப்பல் யாருன்னு டிசைட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரோட பதிலும் ஒரே மாதிரி இருக்கணும். அவங்க ரெண்டு பேரோட மனசும் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்றதை நாங்க இங்க செக் பண்ண போறோம். The best compatible couple ஜெயிக்க போற கப்பலுக்கு கிடைக்க போகுது எங்க சார்பா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். இன்னைக்கு நான் இதுல எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும். இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி ரிஷி மனசுல நுழைஞ்சிரணும். சோ என்னோட முதல் கேள்வி, காதல்னா என்ன? பிரீத்தி, காதலுங்கிறது ஒரு உணர்வு. அதுக்கு எந்த பேரும் கொடுக்க முடியாது. காதல் ஒரு உணர்வு, அதுக்கு எந்த பேரும் கொடுக்க முடியாதா? இது என்ன ஸ்டூபிட் ஆன்சரா இருக்கு? காதலுக்கு அர்த்தம் ஃபன், கிஃப்ட், பார்ட்டிஸ், ஹனிமூன்ஸ். என்னோட ரெண்டாவது கேள்வி, கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சத்தியம். ஒன்னா சேர்ந்து வாழணும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, வரப்போற 7 ஜென்மத்துக்கும். அப்புறம் என்னோட மூணாவது கேள்வி, உங்க காதலுக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணி அதை உங்க வாழ்நாள் முழுக்க நிறைவேற்றணும். நீ எனக்கு கிடைக்கணும், அதுதான் நான் பண்ற சத்தியம். எனக்கு நீ கிடைக்கணும்னா நான் உன்னை கஷ்டப்படுத்தவும் செய்வேன், என்னோட உயிரையும் கொடுப்பேன், உன் கூட சண்டை போடுவேன், அதே மாதிரி உனக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நிற்பேன். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் அந்த தப்பை சுட்டி காட்டுவேன், நான் உன்னை திரும்பி பார்க்க வைப்பேன். சத்தியமா சொல்றேன், என் உயிரையும் கொடுப்பேன், உன்னை நான் பிரியவே மாட்டேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன். சத்தியம் பண்ணணும்னா என்கிட்ட இருந்து உன்னை பிரிய விட மாட்டேன். எப்பவும் என் பக்கத்திலே இருக்க சொல்வேன். என் நினைவுகள்ல, கொடுத்த சத்தியத்துல, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண சத்தியம், அதை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. ஆனா அதை என்னால மறக்க முடியாது. நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். நான் சத்தியம் பண்றேன், உன்னை என் வாழ்க்கையில இருந்து எங்கேயும் போக விட மாட்டேன். இப்ப என்னோட ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நெருங்கினவங்களையே காதலிக்கிறேன்னு சத்தியம் பண்ணுவாங்க. சில பேர் சத்தியம் பண்ணி காதலிப்பாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, சத்தியம் பெருசா இல்ல காதல் பெருசா? சத்தியம்.
உன் கூட தான் வாழணும்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். என் அப்பாவோட ஆசையை நான் எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும். அதுதான் நான் எடுத்திருக்க சத்தியம்.